சாணக்கியா மற்றும் முத்திரையர்களுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி முத்திரையர்களுக்கு முதல் முறையாக எக்ஸ்க்ளூசிவாக எங்களோட ஆசிரியர், எங்களோட குரு பாண்டே சார் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருங்க. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். சார், ரஜினி அவர்களோட பர்த்டே ஸ்பெஷல். ஸோ அதை ஒட்டி தான் சார் நீங்கள் ரசித்த நடிகர் ரஜினி அப்படிங்கிற கான்செப்டில் ஸோ முதல் முறை அப்படின்னு தான் நான் ஏற்கனவே ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் உங்களுக்கு மைண்டில் நிற்கக்கூடிய ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு மனிதரோ அந்த ஃபஸ்ட் மெமரி ஆஃப் ரஜினிகாந்த் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது? அது முதல் கேள்வியிலே முடிச்சிட வேண்டியதான். அது தனியாக பேசிட்டே போக வேண்டியதான். ஏன்னா எனக்கு முதல்ல ஞாபகம் இருக்குது, ரெண்டாவது ஞாபகம் இருக்குல்ல. ரஜினி சார் அப்படின்னாலே அது மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடியதான். ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்முடைய பெரிய ஒரு ஆர்வம். அது முரட்டுக்காலை படத்துலேருந்து, தம்பிக்கு எந்த ஒரு படத்துலேருந்து, இது மாதிரி நிறைய படங்கள் அந்த காலங்களில் சாரை நான் ஃபஸ்ட்டு பார்த்தபோது அவர் எந்த இயர் நீங்கள் அப்படின்னாரு. 1975 அப்படின்னா ஃபஸ்ட் படம் அப்படின்னாரு. அவருடைய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆன போது தான் நான் பிறந்தேன். ஸோ அப்போ எல்லா விஷயங்களும் நினைவில் இருக்கிறது தான். அப்போ நம்ம பார்த்து நம்ம ஒரு 15 வயசுக்கு பிறகு நமக்கு திரையுலகம் பற்றின ஒரு நினைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த திஸ் 30 இயர்ஸ் அது முழுக்க அவருடைய நினைவு தான். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முரட்டுக்கால படத்துலேருந்து தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் காதலின் தீபம் தான் என்னுடைய கல்யாணத்தில் நலுங்கில் பாட நினச்சேன். அது அந்த மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சு பஸ்ஸில் போகும்போது வரும்போதெல்லாம் நலுங்கில் பாட்டு பாடணும்பாங்க. ஸோ இப்படி பாடணும் அப்படின்னு முடிஞ்சு வச்சு அப்போ நம்ம என்ன பாடுறது அப்படின்னா காதலின் தீபம் கொண்டு ஏற்றினாலே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பாட்டு, எஸ்பிபி அது பாட்டு அப்படின்னு கொண்டு அது மாதிரி அது லைஃபோடையே இணைஞ்சது. அது பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம். நமக்கு ரொம்ப பெரிய அளவில் அவரை பிடிக்கும். அப்படிங்கிறனால இந்த சீனு இந்த படம் அப்படி இல்லை. நீங்கள் நான் ஒவ்வொரு படத்தையும் தளபதி பிடிக்குமா, என்ன படத்தை நம்ம சொல்லாமல் வருது. நீங்கள் பாஷா பிடிக்குமா, அண்ணாமலையா, அது எல்லாமே ஒன்று கூட பாக்கிடு. நிறைய பேர் வெளியில் பிற்காலங்களில் விமர்சனம் பண்ண படங்கள் உட்பட நம்ம லிங்காவாக இருக்கட்டும், அண்ணாத்தேவாக இருக்கட்டும், மாதிரி படங்களில் கூட எனக்கு ஒன்றும் இல்லை. தலைவர் நல்லா பண்ணிட்டாரு, தலைவரை இவங்க கெடுத்துட்டாங்க. நம்மளாம் அப்படி தானே. அதாவது அந்த ஃபேன் ஃபாலோவிங்கிறது தானே. நம்ம அவர் என்ன செஞ்சாலும் சரி, அவர் எதுவுமே செய்யாட்டாலும் சரி, அவர் படம் சரியாக போகல, இல்லாட்டி பெரிய கிரிட்டிக் இமேஜ் வரல அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம ரஜினி சார் படத்தை பொறுத்தளவுக்கு லாஸ் அப்படிங்கிறது 99% கிடையாது. இருக்குங்களா? அவங்க நினைப்பாங்கன்னா நம்ம நினச்ச அளவுக்கு போகல. நம்ம 300 கோடி செலவழிச்சோம், 200 கோடி செலவழிச்சோம், அந்த அளவுக்கு போகல. 310 தான் கிடச்சிது, 320 தான் கிடச்சின்னு இருக்குமே தவிர லாஸ் 300 கோடி போட்டோம், 150 கோடி தான் கிடச்சிருங்க கிடையாது. அதை கூட தலைவர் ஒரு புதிய ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி நம்ம நான் வேற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன், இன்னொரு படம் பண்ணுறேன், இல்லாட்டி மணி பேக் பண்ணுறேன்னு கொண்டு அது தயாரிப்பாளர் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிளப்பிச்சு. நீங்கள் இப்படி கொடுத்து போயிட்டா நாளைக்கு எங்கள்கிட்டையும் கேட்பாங்க. ஸோ கொடுக்காதீங்க. தயாரிப்பாளருக்கு விநியோகத்தில் உள்ள பிரச்சனை இல்லை, கொடுக்காதீங்கன்னு ஒரு குரூப்பும் கொடுங்கன்னு ஒரு குரூப்பும் கிளம்புனா பார்த்தோம். அப்போ ரஜினி சார் படனோடனே ஒன்று கேட்டால் கிடச்சிரும்னு அப்புறம் சும்மானாத்துக்குலாம் கேட்க வந்ததையும் பார்த்தோம். அவர் அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான மனிதர், ஒரு நடிகராக அவர் எங்களை ஆக்கிரமித்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது ரஜினி சார் இந்த படம், அந்த படம், இந்த சீனு, இந்த டைலாக் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம முத்திரையில் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, இந்த கெட்ட பையன் சார் அந்த காலிலேருந்து ரஜினி ஸ்டைல்னு அவர் ரஜினியாக இருக்கும்போதே பண்ணலேருந்து அவருடைய பஞ்ச் டைலாக்குங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப பின்னாடி உருவானது. தலைவர் பொறுத்தளவுக்கு பேசுகிறது எல்லாமே பஞ்ச் டைலாக் தான். அவர் பேசுகிற கட் பண்ணி நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். பாலகுமார் ரொம்ப அழகாக சொல்கிறார், நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற அந்த டைலாக். அது நீங்கள் தானே எழுதுனீங்கன்னு பாலகுமார்ட்ட எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ நான் எழுதுறதுனால பிரபலமானது இல்லைங்க, சொன்னவர்னால பிரபலமானது. நம்ம எல்லாருமே பார்ப்போம்ல, அது எம்ஜிஆர் பாடினார்னு தான் சொல்லுவோம். டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருப்பார், அது வாலியோ கண்ணாசன் எழுதியிருப்பாங்க, ஆனால் எம்ஜிஆர் பாட்டுன்னு தான் சொல்லணும். அது மாதிரி அது என்ன பஞ்ச் டைலாக்காக இருந்தாலும், என்ன சீனாக இருந்தாலும் அவர் அவ்வளோ பெருசாக இருத்து போனார். பாலச்சந்தர் மாதிரியான ஒரு பெரிய ஒரு வடிகட்டி, அவர் வடிகட்டி தான் எடுப்பார். அப்படின்னா அங்கே தான் கமல்ஹாசன், அங்கே தான் பிரகாஷ்ராஜ், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிப்புலக ஜாம்பவான்கள் உருவானது. அப்போ நடிப்புக்காக அறியப்படாத ஒரு ரஜினி, அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் எப்படி அங்கே உள்ள வராருங்கும் போது அந்த ஸ்டைல் அண்ட் ஆரம்ப காலங்களில் அவர் நடிப்புலையும் பிரமாதம் பண்ணார். பட் எல்லாரும் ஒரு பிளான் பண்ண அவர் ஒரு யோசனை வச்சார். இன்னைக்கு வரைக்கும் அதான் ட்ரெண்டாக வச்சிருக்காரு. நம்முடைய பாதை என்ன அப்படின்னு நீங்கள் டெண்டுல்கரையும் தோனியும் கம்பேர் பண்ணக்கூடாது, கபில் தேவையும் கவாஸ்கரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது ரெண்டுமே வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய ட்ராக் தனி, என்னுடைய வழி தனி வழின்னு அதை கமர்ஷியலாக கொண்டு போகிறது, கீப் எவ்ரி ஒன் ஹாப்பி, அதை கொண்டு போயிட்டார். ஸோ அவருடைய ஒவ்வொரு படம், ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு கெட்டப்பு, அதெல்லாம் ஒரு பெரிய நினைவுகள் தான். ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சார், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் அது ஃபஸ்ட்டு முதல்ல இந்த படம் தான் எனக்கு தியேட்டரில் பார்த்த ஞாபகம் அப்படின்ற மாதிரி இருக்காது. எந்த படம் முதல்ல பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் அது தலைவர் படத்தை குடும்ப வழக்கம் அது எங்களுக்கு பார்க்குறது. நான் என்னுடைய பொண்ணு வரைக்கும் எல்லாருமே தலைவர்னா இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் ஒரு ரிலேட்டிவ் கேட்டிருந்தாங்க, உங்கள் தலைவர் பர்த்டே எப்போ வருதில்ல அப்படின்னு. நான் சரியாக சொன்னோட எந்த வீட்டில் என்ன பேச்சு பேசுகிற பர்த்டே எப்போ வருதாவா, யாரை கேட்ட அப்படின்னு
அந்த மாதிரி வந்து அதுதான் நம்ம பொண்ணு வச்சுருப்பாங்க. எங்களுடைய ஃபேமிலியுடைய வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ்லேயே டிபி வந்து தலைவர் படம் தான். அதில் முதல் படம்லாம் எனக்கு ஞாபகம் கிடையாது. அது வந்து நிறையா பார்த்துக்கிட்டே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஷோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததான். 3 மணிக்கு 4 மணிக்கு மக்களோட சென்னையில் நிறைய, சேலத்தில், மதுரையில் அந்த மாதிரி பார்த்ததான். இப்போ ஆஃப் லேட்டாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அது வந்து ஒரு வயசு என்னமோ சரி தலைவர் படத்தை நிதானம் பார்த்துக்கணும், சத்தம் இல்லாமல் பார்ப்போம் அப்படிங்கிற ராத்திரி ஷோ போகிறது அந்த மாதிரி நம்ம பார்க்குறது தான். அது ஒரு குதூகலமான அனுபவம் தான். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. நம்ம வந்து காலைல வந்து தலைவர் வரும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் என்ன வரப்போகிறா என்னன்னு எந்திரன் வரைக்கும் நான் FDSFS பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நினைவில் நிறையா படம் பார்க்க முடியல. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸோட 4 மணிக்கு காசி தேட்டரில் ஒரு படம் பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய நினைவு. சார், ஒரு மெமரபுளாக ஒரு படம் இருக்குல்ல சார்? என்ன நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் இந்த படத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெமரபுளாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்தை வந்து மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமரபிள் மூவி? தலைவரோட எந்த படத்தையும் மறக்க மாட்டேங்க. எனக்கு வந்து வருஷமும் படமும் வந்து நீங்கள் கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு அந்த நம்பர்ஸில் நான் ரொம்ப வீக். அது வந்து நமக்கு அது ஒத்து வராது. ஆனால் நீங்கள் எந்த படம் சொன்னாலும் நான் வந்து அது வந்து சிலாகிச்சு நான் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். எனக்கு வந்து அதில் வந்து குழப்பம் இல்லை. இந்த படம் தான் நீங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லாருமே சொன்னதாக இருக்கும். தளபதியில் வந்து ரொம்ப சட்டிலாக வந்து அவர் நடித்ததை பற்றி இதில் பொன்னியின் செல்வனில் சொல்கிறார். நம்ம வந்து நான் பயங்கரமாக பண்ணுறேன், ஃபீலிங் நான் ஃபீல் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பான்னு பார்க்குறோம். ராகவேந்திரா படம் நீங்கள் பாருங்கள், வள்ளி படம் நீங்கள் பாருங்கள், முள்ளு மலரும் படம் பாருங்கள். நீங்கள் வந்து அவர் நடித்த படங்கள்னு 100 சொல்லலாம். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அவர் வந்து ஒரு பிளான் பண்ணி ரைட்டு இது நம்ம இடத்துக்கு வேண்டாம் மட்டும் கிளம்பி போகிறார். நீங்கள் அதை விட்டுருங்க. நம்ம பேட்டை படம் யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து அவரோட நடிப்பு பற்றி தான் எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. பேட்டை படத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு தடவை வந்து இவங்க சிம்ரனை வந்து பார்க்க போவார். அப்போ பார்க்க போகும்போது வாசலில் கண்ணாடி இருக்கும். அப்போ கண்ணாடியில் வந்து அப்படி பார்த்துட்டு நம்ம போவார். அந்த ஒரு ஃப்ரேம் வந்து அவர் எவ்வளோ பெரிய மகா நடிகருங்கிறக்கான அந்த அந்த வயசில் அவர் வந்து அந்த படத்துலையுமே ஒரு ஏஜ்டாக தான் காட்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிறோம், அங்கே ஒரு ரொமான்ஸ் ஒன்று கிரியேட் ஆக போகுது. அப்போ நம்ம எப்படி இருக்கணுங்கிற கேட்டால் பார்த்து. அப்புறம் எந்திரன் படத்தில் அகெயின் வந்து எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சுமாரான ஹேர் ஸ்டைலை வந்து நம்ம சயின்டிஸ்ட் ரஜினி சொல்லும்போது யார்கிட்ட சொல்கிற பார்த்தா அப்படிங்கிற கேள்வி நிறையா சொல்லிட்டே போகலாம். வந்து பாஷா படத்துலேருந்து, தளபதி படத்துலேருந்து அவருடைய நடிப்புலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து அவர் மணிரத்னம் சார் ஒரு வார்த்தையில் தான் டைலாக் வைப்பார், யார் சூர்யா அப்படி ஒரு 2 அப்படி வைக்கும்போது அந்த இடத்துல வரைக்கும் அந்த எக்ஸ்பிரஷனு, அந்த நம்மளால் பாதிக்கப்பட்ட ஒரு விதவை தான் அங்கே இருக்கிறாங்க, அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த தர்ம சங்கடம், அதெல்லாம் ஃப்ரேமாக நினச்சிட்டு போகலாம். ரொம்ப காலமாக எங்களுக்கு நினைவில் இருந்தது வந்து அவர் லெட்டர் பேட்லேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒன்று வரும். அது வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு கழுத்தில் வந்து அந்த ருத்ராட்ச மாலை போட்டு அந்த ஒரு பட்டை போட்டு நல்ல ஹேரோட இருப்பார். எங்கள் ஊர் ஸ்டூடியோலலாம் அந்த படம் தான் பெருசாக வச்சுருப்பாங்க. அது வந்தது வந்து ரொம்ப நாளாக நினைவில் இருந்தது. அப்புறம் தளபதி கேட்டப்போ வந்து ரொம்ப நாளாக அது வந்து நினைவில் இருக்கும். அது வந்து அந்த அழுக்கு படிஞ்ச ஒரு காவி கலர் மாதிரி, ஆமாம், ஒரு நல்ல டார்க்கு ப்ரௌன் கலர் ஷர்ட்டு அதை மடித்து போட்டது, அதெல்லாம் நினைவில் நிற்கணும். எல்லாமே பாஷாலேருந்து அந்த தலைவர் கண்ணாடியிலேருந்து அது வந்து எல்லாத்துமே வந்து இப்போதைக்கு ஜெயிலர் வரைக்கும் எல்லாமே நீங்கள் சொல்லலாம். அது நிறையா இதுதான் இல்லையே நமக்கு வந்து அந்த அந்த படத்தை பார்த்தால் நமக்கு தலைவர் அந்த படம் ஞாபகமே தவிர இது ரொம்ப நல்லா இருந்தது, இது ரொம்ப சுமாராக சொல்ல முடியாது. அண்ணாத்தை மாதிரியான படங்களில் வந்து அந்த கோவிட் பீரியடில் பண்ணதுனால கொஞ்சம் மேக்கப்பில் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சேலஞ்சுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், நீங்களே சொன்னீங்க இப்போது டைலாக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், ஸ்டைல் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் அதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது வந்து அவருக்கு வந்து ஆப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பஞ்ச் டைலாகோ இல்லை அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டைலோ வந்து ட்ரேட்மார்க்காக வந்து இது வந்து என்ன எவ்வளோ ஸ்டைல்ஸ் வந்தாலும் இது வந்து அப்படியே நிற்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது எங்கேயா யோசிச்சிருக்கீங்களா? இது நிற்கும்னு நம்ம எங்கே சொல்கிறது, அவருக்கு எல்லாமே நிற்கும். ஆனால் என்னென்ன அவர் வந்து நம்ம எப்பயுமே 100 மார்க் வாங்குற பையன்தான். ஆனால் வந்து சில இடங்களில் வந்து 10 நிமிஷத்தில் அந்த 100 மார்க் எழுதிடுவான்னு சொல்லி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அந்த ஆன்டி ஹீரோ கெட்டப்ஸ் வந்து அது வந்து பியூட்டிஃபுல்லாக பொருந்தும். அது வந்து அங்கே தான் ஆரம்பித்தாருங்கனாலே என்னன்னு தெரியல. அது வந்து இந்த பரட்டா கேரக்டரில் இருந்து நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் வந்து நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ரோல் அது வந்து பின்னி படல் எடுப்பார். நம்ம வந்து லக்கலங்கிறது வந்து அந்த வெட்டி பொருள், அந்த அந்த வன்மம், அந்த குரோதம், அந்த அந்த பெண் மீதான ஒரு அதீத ஆசை, இதெல்லாம் வந்து என்னமா காட்டியிருப்பாருங்கிறீங்க. அது வந்து பின்னி எடுத்துவார். அது எல்லா கட்டத்துலையுமே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடு வந்து எனக்கு மாணிக்கம், என்னுடைய பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னாருன்னு அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து தியேட்டர் மற்றதெல்லாம் பேசும். நெகட்டிவ் ஷேடில் வந்து காட்டும்போது பாஷா நடந்து வராருன்னா அது மாணிக்கமாக இருக்கும்போது ரொம்ப சாதுவாக இருக்கும், பாஷாவாக மாறும்போது அது வேறையாக இருக்கும். அது வந்து அந்த நெகட்டிவ் ஷேடு எப்பவுமே அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பொருந்துங்கிறது இல்லை. நம்ம வந்து ரொம்ப நல்ல ஒரு குடும்பம். அதே நீங்கள் பாஷா படத்துலேயே வந்து அவர் ஒரு சகோதரனா ஒரு மகனா அவருடைய ரோலை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து ஒரு அப்படிங்கிற ஒரு ஆஃப் ஆக்ட் வந்து பின்னி எடுத்துடுவார் சார். அதே மாதிரி ஆஃப் லேட் வந்து ரஜினி சார் வந்து இப்போது
நிறைய அவரை பற்றி அவர் அந்த அரசியலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலுமே வந்து அரசியலில் வந்து அவர் தவிர்த்தாலுமே அரசியல் அவரை தவிர்க்காம அந்த மாதிரி அவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து அவரை போய் பார்த்ததா இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு இந்த பர்த்டே அந்த 100th இயர் பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து அவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரெட்டலை வந்து பிரம்மாஸ்திரம்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சீக்வன்ஸ். ஸோ அவர் அதில் இல்லை அப்படின்னாலும் வந்து அது வந்து மக்களோட விருப்பமா இல்லை அது மீடியா வந்து அவங்கள வந்து திரும்ப அதை ரஜினிகாந்த் அப்படிங்கிறது அவருடைய ஃபுல் நேம் வைக்கப்பட்ட பேருங்க. அது காந்தம்ங்க. அது வந்து நான் அண்ணன்ட்டே சொல்லியிருக்கேன். வந்து இதே வார்த்தை அவர் சொன்னார், நான் அரசியல் வேணான்னு ஓரமாக உட்காந்துட்டே இருக்கேன், அது விட்டவே மாட்டேது, எல்லாரும் வந்து அது இதுன்றாங்க அப்படின்னு. நான் நினைக்கிறேன், நீங்கள் காந்தம்னே, நீங்கள் ஓரமாக இருந்தாலும் நாங்கள்லாம் இரும்பு துண்டு, நாங்கள் வந்து விழுவோம். காந்தம் வர வேண்டியதில்லை, இரும்பு துண்டு வந்து விழுவோம். அது வந்து அது இரும்போடைய நேச்சர், அது காந்தத்துடைய கேரக்டர், அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் எங்கள் பக்கம் வர வேண்டியதில்லை, நாங்கள் உங்கள் பக்கம் வருவோம் அப்படின்னு. அதுதான் வந்து மக்களுக்கு வந்து அவர் அரசியல்வாதியாக பார்க்க விரும்பல. மக்கள் வந்து அவர் ஒரு கிரேட் என்டர்டெய்னராக பார்க்க விரும்புகிறாங்க. அவர் நல்ல மனுஷன். அதில் வந்து யார்கிட்ட நீங்கள் வந்து கமல்னா நல்ல நடிகர், ரஜினினா நல்ல மனுஷன் இருப்பாங்க. நீ நல்ல மனுஷனுக்கு என்ன பார்த்தோம்னா நீங்கள் கேட்க வேண்டாம். அவர் நல்ல மனுஷன் அவருடைய கேரக்டர்லேயே தெரியும், அவருடைய பேச்சிலே தெரியும், அவருடைய வெகுளித்தனத்தில் தெரியும், அவர் மனசில் பட்டதை வெளிப்படுத்துறது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் நல்ல மனுஷங்கிறதுல யாருக்கும் எந்த செகண்ட் தாட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதர். அவர் வந்து அரசியல் வந்து வேணும்னு ஒரு கட்டத்தில் நினச்சார். ரொம்ப முன்னாடி இருந்து அவர் மனசில் பட்டது வரலாம். உங்களுக்கு ஞாபகம் 95 பாஷா படத்துடைய பட வெளியீட்டு விழா, அந்த வெற்றி விழாவில் அண்ணன் வீரப்பனை வச்சுக்கிட்டு அவர்கள் பேசுனது வந்து பெரிய சங்கடமாச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாச்சு. அந்த விஷயத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பகிரங்கமாக பேசினார். 91-96 உங்களுக்கு ஞாபகம் 91-96 ஜெயலலிதா பீரியடில் யாருக்கும் பேசுறதுக்கு தைரியம் கிடையாது. யாருக்கும் தைரியம் கிடையாது. தமிழ்நாட்டிலே யாருக்கும் தைரியம் கிடையாது. வீடுகளில் வெடிகுண்டு வெடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து யாருமே இதை கூட பேசணும் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சினிமா விழாவில் பேசுகிறார். அப்படி வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அரசியல் பேசுறதுக்கு தயங்காதவர் அவர். அந்த மாதிரி பிறகு அவருக்கு நிறைய நிர்பந்தங்கள் வர ஆரம்பிச்சது, பழக்கம் வர ஆரம்பிச்சது. நீங்கள் வந்து பண்ணி ஆகணும் பேருன்னு சொல்லும்போது அந்த மாதிரி நிர்பந்தங்கள் மாட்டார். அப்புறம் பார்த்தாரு, சரி இது நமக்கு கேரக்டர் ஒத்து வரலன்னு. அதனால் அவர் எட்டியே பார்க்கல. அவர் வந்து பல முறை சொன்னப்போ நம்ம தான் அதை திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை தான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னார். அவர் வந்து அரசியலுக்கு வருவேன்னா 96 அரசியல் வருவேன் வரைய மாட்டேன்றார். நிறைய பேர் எழுதுவாங்க. மனசாட்சி இருந்தால் அது வந்து பொய்ங்கிறது தெரியும். அவர் வருவேன்னு எங்கே சொல்கிறார்? எங்கேயுமே சொல்ல. 2017 தான் வெற்றிடம் இருக்குது, அதை நான் நிரப்புவேன், அது வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தலைவர்கள் இல்லை, அதை நான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் அவங்களுடைய இதில் இடத்துல வந்து ஃபங்க்ஷனில் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எம்ஜிஆர் இல்லை, வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்தை என்னால் நிரப்ப முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு டேபிளில் அடித்து சொல்கிறார். அந்த ஒரு வருஷம் தான் அவர் வந்து அரசியல் இறங்கலாங்கிற பிளான். அப்புறம் அவருக்கு தெரிஞ்சு வச்சு இது நமக்கான இது இல்லை அப்படின்னா என்னென்னலாம் டிமாண்ட் இருக்குங்கிற வரும்ல, என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன நீடு அங்கே இருக்குன்னு அது பார்த்தோன்னே இது நம்ம மேட்ரு இல்லையே. நம்ம வந்து ஒரு நம்ம அவர் அண்ணா ஹசாரே மைண்டில் வச்சுருக்கிறார். அண்ணா ஹசாரே வந்து ஒரு இயக்கமாக சரியாக இருக்கும். ஆனால் அந்த அண்ணா ஹசாரே வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக வரும்போது அது அரவிந்த் கெஜ்ரிவாலாக மாறிடுது. கெஜ்ரிவால் மேலே கரப்ஷன் கம்ப்ளைண்ட்டே வந்துடுது. எங்கேருந்து உருவான ஒருத்தர் மேலே அண்ணா ஹசாரே மாதிரி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மாதிரியான மூவ்மெண்ட்டில் வெளியில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆம் ஆத்மி கட்சி, அது வந்து ஒரு கரப்ட் பார்ட்டியாக அன்றைக்கி மாறிடுச்சு. அவருடைய கட்சியுடைய மூத்த 3-4 அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த கேஸில். அந்த மாதிரி அப்போ அவர் பார்க்குறாரு, இது நம்முடைய சமாதானம் இறங்கி திட்ட வேண்டியிருக்கு. ஜெயலலிதா வந்து நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஜெயலலிதா வந்து அடுத்தவங்களுடைய பெருமையை எப்பயும் தேடுறவங்களே கிடையாது. அவங்களுடைய பெருமையே ரொம்ப அலாதியானது. இவர் வந்து அவங்க ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம போயஸ் கார்டனுக்கு நீங்கள் திரும்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சின்னு ஒரு லெட்டர் போகிறார். அந்த லெட்டர்களை எடுத்து கட் பண்ணி அதை ஏடிஎம்கேயோட லெட்டர்களில் எடுத்து போட்டு அதை அதிமுகவோட அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து நம்மளை வரவேற்றது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். ஒரு சாஃப்ட்னா ஜெயிலேருந்து வந்திருக்காங்கிற அந்த நெகட்டிவ் ஷேட்லேருந்து பாசிட்டிவாக மாற்றும்னு அந்தம்மா கருதுகிற அளவுக்கு இருந்துச்சு. கலைஞர் உங்களுக்கு தெரியும் எப்பவுமே பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்பார். அவர் வந்து பக்கத்தில் ரஜினி இருந்தார், அவருக்கு ஒரு பெரிய ஹாப்பின்பாங்க அந்த மாதிரி. அப்போ எல்லாராலையும் விரும்பப்படக்கூடியவராக நம்ம இருக்கிறோம். நம்ம எதுக்கு தேவை எல்லாமே பார்த்தீங்க நீங்கள் குறிப்பிட்டது போல் அதிமுகவில் மறைந்த முதலமைச்சர் ஜானகி அம்மா அவருடைய 100ஆண்டு விழாவுக்கு வந்து அவர் வந்து வீடியோ கொடுக்குறார். ஸ்டாலின் அவர்களோட பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அண்ணன் துரைமுருகன்லாம் ஜாலியாக கலாச்சார். அந்த மாதிரி வந்து டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற இடத்துல இருக்கார். அவர் எல்லோருக்கும் வேண்டப்பட்டவராக. நான் வந்து ஒரு என்டர்டெய்னர், ஒரு சினிமாக்காரன். நீங்கள் எல்லாரும் ப்ரொடியூசர்லேருந்து விநியோகர்லேருந்து ரசிகர்லேருந்து எல்லாருக்குமான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும், தேட்டர் உரிமையிலேருந்து எல்லாரும் கொடுக்கணும். அதோட என்னுடைய வேலை முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அரசியல் வந்து அவர் இழுத்துக்கிட்டே இருக்கு. அது வந்து மக்கள் அப்படி பார்க்கல, மீடியாக்காரங்க அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா ரஜினிங்கிற பேரை போட்டால் வியூ ஓடும். நீங்கள் வந்து இன்றைக்கி அவருடைய வயது என்ன, அவருடைய அனுபவம் என்னன்னு பார்த்துங்க. எத்தனை வருஷமாக இருக்கும், மோர் தென் 50 இயர்ஸ் அவர் உட்காந்துருக்கிறாரு. நான் 2-3 தடவை அவருக்கு வந்து விழா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். குறைஞ்சபட்சம் 2 தடவை பண்ணவே விட மாட்டேன்றார். அவருடைய ரசிகர்களை வந்து வேலூர் மாவட்ட தலைவர் உட்பட பலர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி பண்ணணும், அது வந்து பண்ணணும், நீங்களே வர வேண்டாம். நானும் சொன்னேன், நான் ஒரு பாராட்டு விழாவில் நீங்கள் வர வேண்டாம்னே சொன்னேன். நீங்களே இல்லைங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தாதா சாஹேப் ஃபால்கே அவார்டு கிடைச்ச போது அது லைஃப் டைம் அவார்டு, அது வந்து வாரம் கிடைக்கிற அவார்டு கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட அது வந்து இந்தியா முழுக்க ஒருத்தர் கிடைக்கிற அவார்டு, ஒரு 10 பேர் கிடைக்கிற அவார்டு கிடைச்சிரு, 10ல் 1. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு, நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னும் போது அவர் எவ்வளோ தர்ம சங்கடத்தில் தவிர்த்தாரு. அது வேண்டாம் பாண்டே, அது ப்ளீஸ் வேண்டாம், அது வேண்டாம்.
ஏன்னா நாங்கள் பண்ணிட்டு போகிறோம்னே, நீங்கள் என்ன நான் தனியாக கூட பண்ணிவிடுவேன் உங்களோட அனுமதி இல்லாமல். நான் ரஜினி சாரை வச்சு அவர் பற்றின ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நீங்கள் நானும் இப்போ பேட்டி பண்ணிகிட்டு இருக்கோம், அவர்கிட்ட கேட்கலையே. கண்டிப்பாக நான் வந்து தலைவர் வாழ்வுன்னு சொல்லிட்டு போகிறேன், உங்கள்கிட்ட எது கேட்கணும்? நான் வந்து ஒரு அன்பின் மரியாதை காரணமாக நான் கேட்குறேன், நீங்கள் அனுமதிக்கணும்னா. இல்லை நான் நீங்கள் வர வேண்டாம்னே, நான் உங்களை கூப்பிட போகிறதில்ல, உங்களை கேட்க போகிறேன், நான் உங்களை வச்சு ஷோ பண்ணி காசு பார்க்குற பிளானில் இல்லை. அது பூரா என்ட்ரி ஃப்ரீயாக இருக்கும். நான் எவ்வளோ 10-15 முறை ஃபோனில் மல்லு கட்டினேன். அவர் பாண்டே பேசினா கன்வின்ஸ் பண்ணிடுவார், நான் பேச மாட்டேன், இல்லை வேண்டாம் பாண்டே வேண்டாம்னு. அவர் வந்து நான் பேசும்போது வேண்டாம் நீங்கள் சொல்ல நான் கன்வின்ஸ் ஆயிடுவேன், வேண்டாம் அப்படின்றார். அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி வேலூர் மாவட்ட தலைவர் வந்து இங்கே இப்போ ஒய்எம்சியில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிற பிளான் இருந்தார், பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி. அதுலேயும் தலைவர் வரக்கூடிய தேவையில்லை, அவங்களே ஒரு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிருந்தாங்க. அவர் ஒரு வழியாக ஓகேன்ட்டு கடைசியில் யோசிச்சு பார்த்து இல்லை திரும்ப வேண்டாம்ட்டார். அந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கும்போது மாறி தன்னை 4 பேர் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து வேண்டாம்னு நினைக்கக்கூடியது. அப்போ என்ன அதில்னா, ரஜினின்னு பேரை போட்டால் பெரிய ட்ரெண்ட் இருக்கும், ரீச் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ரஜினி வச்சு ஒன்று கொண்டு போயிடும். இப்போ ரீசனாக நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஓ மை காட் ஐ எம் சாரி. தலைவர் வந்து என்ன சொன்னாலும் டைலாக், அவர் வந்து சாதாரண டைலாக் இல்லை. சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்கனாலும் அதை ஹைலைட் பண்ணிடுவாங்க, கொள்கைன்ட்டாங்க எனக்கு வந்து தலையை சுற்றிச்சினாலும் ஹைலைட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் என்ன சொன்னாலும் கொடுக்குறாங்க. இது வந்து ஊடகங்கள் செய்கிற வேலை தான், அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது வந்து விஜய்னா ஓடும், கமல்னா ஓடும், ரஜினினா ஓடும், சில டாப் நேம் இருக்குது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக பண்ண தான் செய்வாங்க. சார் அதே மாதிரி திரும்ப இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவர் பற்றி எழுதின ஆர்டிக்கல் இல்லை அவர் பற்றி பண்ண வீடியோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏன்னா நம்ம ஒரு ரசிகராக, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த ஒர்க்கை ஹேண்டில் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, நான் இது வரைக்கும் எத்தனை பேட்டி பண்ணியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து நிறைய தினமலர் காலத்துலேருந்து பேட்டி பண்ணிட்டுருக்கேன். தந்தி காலத்தில் வாரம் பண்ணாங்க. 8 வருஷம் எல்லா சனிக்கிழமைகளிலும் ஒரு நாள் விடாமல் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். ஆனால் எத்தனை நீங்கள் வந்து 52x8 அப்படின்னு நீங்கள் எதாவது கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கலாமே தவிர, எனக்கு வந்து எத்தனை கணக்கு பண்ணி அந்த மாதிரி எனக்கு முதல் ஆர்டிக்கல் முதல் விஷயம்னா எனக்கு அப்படி ஞாபகம் இல்லை. முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்குது. அது வந்து முதல் சந்திப்பை 1 ஏன்னு பிரிக்கணும் அப்படி நான் பிரிப்பேன். ஏன்னா தந்தி வந்து நாங்கள் தந்தி டிவி ஆரம்பித்த போது அவர் வந்து தந்தி டிவிக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்குறேன்னார். அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ராகவேந்திரா மண்டபத்தை வர சொன்னாங்க. நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், தலைவர் கூப்பிட்றாரு, உடனே கிளம்புங்க நம்ம போகிறோன்னா. என்ன மேட்ருங்க, நான் பேட்டி எங்காலும் வந்து அவர் வாழ்த்து செய்தி தான் கொடுக்குறேன்னாங்க. ஏன்னா நீ இப்போ பேட்டியை தூக்கிட்டு வந்துடு எப்படி எதாவது கமர்ஷியல் ஆகிக்கிறோன்னு. அப்போ ஆரம்பித்து கொஞ்சம் 5-6 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு முதல் நாள் இல்லை, அவர் வந்து ஒரு வாழ்த்து நான் சொல்லணும் பார்க்குறேன், யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு சேனலுக்கு, ரங்கராஜ் பாண்டேக்கு இல்லை சேனலுக்கு வந்து நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து கொடுக்கணும். எங்கால ஒரு பேட்டி அப்படி என்ன அனுப்பி விட்டாங்க. நான் கூட போகிற வழியில் கார்லேயே ஷேவ் பண்ணிட்டு போனேன். ஏன்னா ஒரு அன்பிற்பாடாக வந்திருந்தேன். தலைவரை பார்க்க போகிறேன் கொடுன்னு போயிட்டு அங்கே நாங்கள்லாம் கேமராலாம் செட் பண்ணி உட்காந்துருக்கோம். அவர் வந்து அவருடைய ரூம்லேருந்து ஒரு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வராரு. எவ்வளோ வந்தோடனே நீங்களே வந்துட்டீங்களான்னார். தலைவர் வந்து என்னை பார்த்துட்டு பேசின ஃபஸ்ட்டு வார்த்தை, என்னோட அவருக்குமான முதல் சந்திப்பை தான் ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை, நீங்களே வந்துட்டீங்களான்னார். நான் உண்மையிலே திரும்பி பார்த்தேன், யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னு. சத்தியமாக நான் ஓனர் பையன் நினச்சிட்டாரோ, வந்து வேறு யாரும் நினச்சிட்டாரோ, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டீங்களான்னா அது எனக்கு புரியலேன்ட்டு நான் பார்த்தேன். அப்புறம் நான் உங்கள் ஷோலாம் பார்க்குறேன், நல்லா இருக்கு போட்டோன்னே, தலைவர் நம்ம ஷோலாம் பார்க்குறா அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல் பேட்டிக்கு மறுத்துட்டார், பேட்டிலாம் வேண்டான்னார். நான் சும்மா ஒரு ஆசைக்கு எதிராக உட்காந்துக்கிட்டேன். அது மாதிரி அவர் வந்து வாழ்த்து செய்தி சொன்னார், தினத்தந்தி படித்து தான் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறலாம் பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் அப்படி ஒரு கேப்பு. அது வந்து ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே அந்த உறவை வழக்கில் எனக்கு ஒரு பெரிய தயக்கம் உண்டு. நம்ம ஏதாவது எதிர்பார்க்குறோம்னு நினச்சிருவாங்களோன்னு எனக்கு ஒரு பெரிய ரிசர்வேஷன் உண்டு. அதனால் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மாவிலேருந்து இசைஞானி வரைக்கும் பலருடைய தொடர்பு இருந்தாலும் நம்ம ஃபோன் பண்ணுறதே கிடையாது. அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்புறம் எப்படி இருக்கீன்னு கேட்டால் ஐயோ என்ன கேட்பான்னு அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படணும் நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு நம்ம பொருள். அது மாதிரி தான் தலைவர்த்தையும் அப்படியே ஒரு அப்படியே கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு கூட்டு விட்ட போது அவர் தலைவர் பின்ன ரூமில் இருக்கிறாரு. நான் வந்து வெளியில் ஒரு ஹாலில் வந்து பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் அந்த ஃபேமஸான ஃப்ரேஸ் தலைவர் வந்து ஒரு விஷயத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க. அவருடைய குருமார்கள் சொன்னது ஒரு பெரிய அசாத்தியமான விஷயங்கள். இது வந்து அரசியலுக்கு வர போகிறேங்கிற அந்த பீரியடில் அவர் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற 2016-17 பீரியடில். அப்போ வந்து அந்த இடத்துல ஸ்லோகன் வந்து இங்கிலீஷில் இருக்குது, நல்ல போல்டு லெட்டர்ஸில், நீ வந்து ஒரு பெரிய அசாத்தியமான விஷயங்களை நீ முயற்சி பண்ணின, ஒட்டுமொத்த உலகமே உன்னை கைவிட்டு தனியாக இருப்பது போல் தோன்றினாலும் உனக்கு வந்து இங்கே ஒட்டுமொத்த உலகம், இந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த சக்தி, இந்த ஆன்மா வந்து உன் கூட தொடர்ந்து இருக்கும், அது உன்னை வழி நடத்தும் அப்படின்னு ஒரு அப்படியே படிச்சுட்டே இருக்கேன். பின்னாடி வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்களா அப்படின்னா அவனை வெரி ஹாப்பி பாண்டே, ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ, வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் அப்படின்னு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதான் முதல் தடவை வந்து நீங்களே வந்துட்டீங்களா அப்படிங்கிறது ஒரு ஷாக் ஏற்படுத்துச்சுன்னா, அதற்கு பிறகு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு வந்து 3-4 வருஷத்துக்குள்ளே, ஏன்னா 2012 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் சேனல் தந்தி டிவி. அப்புறம் வந்து ஒரு 15-4 வருஷத்துக்குள்ளே வந்து
ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்னாரு. அது வந்து ஆடி போயிட்டேன். நான் அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட, நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன், இனிமேல் நான் வந்து வேலை பார்த்துட்டேன் சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் வந்து நம்முடைய ஃபேனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னு இதுக்கு மேலே நினைவு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். அந்த மாதிரி சந்திப்புகள் ரொம்ப நினைவில் இருக்குது. நம்முடைய சாணக்கியாவுடைய ஃபஸ்ட்டு ஆண்டு விழா. அதில் வந்து நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், இன்விடேஷனோட வைக்கல, சொல்கிறேன், நீங்கள் வாங்குன்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது, நீங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு பெரிய ஆள் இல்லை, நடத்துகிறேங்கிறது அண்ணனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறக்கா நான் தகவல் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறக்கா அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்துக்கிறேன். சரி 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 ஒன்று வரேன் வரல ஒன்றுமே சொல்லு. அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணிட்டு இன்றைக்கி ஷோ இருக்குதா அப்படின்றார். ஆமாங்கண்ணே அப்படின்னு. இல்லை இந்த கோவிட் எதுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை அப்படின்னு இருக்கேன். இல்லைண்ணே இது வரைக்கும் எந்த தடை இல்லைன்னா ரைட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்பயும் அவர் வரேன்னு சொல்ல, சரி நான் சாயந்தரம் வரேன்னு அப்பயும் சொல்ல. அப்புறம் வந்து ஒரு 5:55 பார்த்தா அண்ணன் ரியாஸ் வர்றாரு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சினிமா அண்ணன் ரியாஸ் வந்தாருன்னா பின்னாடியே வந்து மணி யோசை வரும், அப்புறம் யானை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியாஸ் அண்ணன் வந்தோடனே என்ன இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்து, இப்போ நீங்கள் எல்லாம் வந்து கூட வந்து சொல்லி அண்ணன் ரியாஸ் வந்திருக்காங்க. அப்புறம் தான் எனக்கே தெரியும், ஓ தலைவர் வரப்போகிறார் போல தெரியுதுன்னு பார்த்தா ஷார்ப்பாக 6 மணிக்கு தலைவர் வந்து அது ஒரு பெரிய கௌரவம். நம்ம வந்து தந்திக்கு அவர் பாராட்டு தெரிவித்தாருன்னா தந்திங்கிற பேனர் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். ரங்கராஜ் பாண்டியோட நிகழ்ச்சி சாணக்கியா அது ஃபஸ்ட் இயர். இன்றைக்காவது வந்து ஒரு 5 வருஷம் முடிஞ்சு வச்சு இப்போ இந்த வர மார்ச்சில் 6 வருஷம் ஆகுது. ஸோ ஏதோ 4 பேர் கவனிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது வந்து அவர் வரணுங்கிற அவசியமே இல்லை. முதல் ஆளாக வந்து உட்கார்ந்தார். அண்ட் அவருடைய ஸ்பீச் வந்து பியூட்டிஃபுல்லான ஸ்பீச். ரஜினி சார் வந்து இன்றைக்கி நம்ம விஜய் பற்றி நம்ம சொல்கிறோம்ல, அவர் வந்து எப்படி அந்த மாநாட்டில் பேசினார், ரஜினி சார் பேசுனதை பார்த்தா தெரியும் எப்பேற்பட்ட விஷயங்கள் உள்ளே இருந்திருக்கு அப்படின்னு. எக்ஸ்டெம்போராக ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல், ஒரு பேக்கப் இல்லாமல் அதை வந்து ரங்கராஜ் பாண்டியில் ஆரம்பித்து தந்தி டிவிக்கு போய் சாணக்கியாவுக்கு வந்து, சாணக்கியருக்கு வந்து, சந்திரகுப்த மௌரியருக்கு போய், எம்ஜிஆருக்கு வந்து, ரஜினிக்கு வந்து அப்படி பயங்கரமாக நிற்பார். சர்க்கிள் பயங்கரமாக கொண்டு வந்து கோட் பண்ணி நிப்பாட்டுவார். அன்னையோடு அந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுங்கனாலையும் அது நம்முடைய தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலையும் அது பெருசாக ஹைலைட் ஆகலை. ஆனால் ஆச்சரியமான ஸ்பீச் தலைவர் பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் 2017 டிசம்பர் நினைக்கிறேன், 17 டிசம்பர் தான். அப்போ வந்து வேலூரில் வந்து அவங்களுடைய ரசிகர்களாக சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. அப்போ வந்து பாரதி ராஜா அண்ணன், நம்ம பட்டிமன்றம் ராஜா அண்ணன், நான், கலைப்புலி தானு அண்ணன் எல்லாம் வந்து கலந்துருந்தோம். தலைவர் வந்து உங்களை வர சொன்னார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன கணக்குன்னு தெரியலையே அப்படின்னா, இல்லை நீங்கள் வாங்க சரி. நம்ம போனால் வழக்கம் போல் போனோம்ல, நம்ம வந்து அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணி ஒன்றுமே இங்கே உருப்படி இல்லை, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஏடிஎம்கே டிஎம்கெலாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஸ்பீச். அது நான் என்னுடைய ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சில் ஒன்று நினைக்கிறேன். அவர் ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிற நிலமையில் இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு சாதாரண கேம் இல்லை, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படி காமெடி கிடையாது அரசியலுங்கிறது. நீங்களாம் என்ன செஞ்சுருப்பீங்க, அதிகமாக போனால் கமல்ஹாசனுடைய போஸ்டரில் சாணி அடிச்சிருப்பீங்க, இவ்வளோ தான் உங்களுடைய பொலிட்டிக்கல் வேலையாக இருந்திருக்கும். ஆனால் கீழே பாலிட்டிக்ஸ் எவ்வளோ லைஃப் த்ரெட் இருக்கக்கூடிய விஷயம் சொல்லிட்டு ரொம்ப மிரட்டி விட்டேன். அதை வந்து அவங்கெல்லாம் குஷியில் தலைவர் வரப்போகிறார், நம்ம வந்து ஜன்னு போயிடணுன்னு தேர் எழுத்து தெருவில் விட்டுறாதீங்க, நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சால் தலைவர் வராமல் கூட போயிடுவாருன்னு அந்த ஸ்பீச்சில் நான் பதிவு பண்ணுறேன். அப்புறம் பேசி முடிச்சோடனே பாரதிராஜானை வந்து, என்னையா எங்கேயா இருந்த நீ, யாரையா நீ, என்னையா எப்படி பேசிவிட்ட அப்படின்னார். கலைப்புலி தானே வந்து பயங்கரமாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. தலைவர் மறுநாள் ஃபோன் பண்ணி, நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், நீங்கள் சொன்னது நடந்தால் ஓகே, இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு அவருக்கு தலைவர் வந்து எப்பவுமே பெரிய மெக்னானிமிட்டி. அவன் வந்து நம்ம ஆசையாக அன்பாக நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு. நம்ம அந்த மாதிரி அவர் நிறைய இந்த மாதிரியான சந்திப்புகளை பேசினது பூரா நினைவில் இருக்குது. சொல்ல முடிஞ்சது இவ்வளவு. அவர் 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணன் நிக்கலன்னு முடிவு எடுத்தார். அப்போ நான் வந்து அஜித் சாருடைய படத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன் ஹைதராபாத்தில். அப்போ வந்து தலைவர் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணால், நான் ஃப்ளைட்டு அந்த இதில் ட்ராவல் இருந்தனால மிஸ் ஆகிட்டேன். நான் வந்து அப்புறம் உங்களை பிடிக்கவே முடியலன்னு அப்படிலாம் சொல்லாங்கண்ணே, அவ்வளோ ஒருத்துக்கிடாதுன்னு நான் அண்ணன் நம்பர் பார்த்தா ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு. இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னாரு. இல்லைண்ணே எலெக்ஷனில் நிற்கலன்னு சொல்ல போகிறீங்க அவ்வளோதானே. என்ன எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. உங்களை தெரியாதாலே நான் வந்து தலைவர் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன். நான் 19 எலெக்ஷனுக்கு வந்து நீ நிற்க மாட்டீங்கிறதா அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு அது தெரியுண்ணே அப்படின்னு. எப்படி இப்படின்னார். வேறு யாரும் சொல்லணே, நான் கெஸ் பண்ணேன், அண்ணன் இப்போ ஃபோன் பண்ணாருன்னு என்னவாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணேன். இல்லை நம்ம வந்து அசம்பிளிக்கு ஃபோக்கஸ் பண்ணலான்னு தாராளம் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி அண்ணன்ட்ட வந்து பேசுகிற கான்வர்சேஷன் ஒன்றுமே அவ்வளோ அது வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். நேர்லையும் சரி பர்சனலும் சரி. நான் உட்காரும்போது எப்பவுமே நான் நுனி சீட்டில் தான் உட்காருவேன். தலைவர் முன்னாடி உட்கார்ந்தா அது வந்து அவர் முன்னாடி எப்படி கம்ஃபர்ட், அவர் வந்து நீங்கள் கம்ஃபர்ட்டாக உட்காருங்க இல்லைண்ணே எப்படி நாங்களாம் விசில் அடிச்சுட்டு வந்துருக்கேன், எங்களை பேர் சொல்லிடணும், நீங்கள் கம்ஃபர்ட்டாக உட்காருங்க அப்படின்னு. அவ்வளோ இதாக இருப்பார். திரு என்ன இப்படி மெலிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டார் அவருக்கு. நான் வந்து இந்த மாதிரி இது சாப்பிட்றேனே அப்படின்னா, படக்கணும் சுப்பையா கூப்பிட்டேனே, என்னன்னு கேள்வி மெனு வாங்கி சொல்கிறேன், அவ்வளோ பெரிய வித்த கிடையாது, இது ஏதோ போகுது எவ்வளோ என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்கறையை வந்து அள்ளி தெரிப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு திரையுலக பிரபலம் வந்து
அவர் பெருசாக அவர் வந்து பெரிய கமல் சார் ஃபேன், அவர் ஒரு பெரிய திரையுலக பிரபலம். அவர் பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், தெரியாமல் ஒருத்தர் கூட இருக்காது. அவர் வந்து பெரிய கமல் சார் ஃபேன். அவர் வந்து தலைவரை சந்தித்ததை பற்றி ஒரு சொன்னார். இப்போ நான் அந்த சீட் உண்ணியில் உட்கார சொன்னேன், ஞாபகம் வந்துச்சு. அதுனா நான் வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசுகிற பீரியடில் வந்து தலைவர் பேசுகிற பீரியடில் நான் வந்து என்னை சந்திக்க கூப்பிட்டாரு. நான் சரி போன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக தாளிச்சிடணும், நீங்கள் எப்படி பாலிடிக்ஸ் வரலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு நம்ம போட்டு நம்ம தாளிச்சிடணும் தலைவர் அப்படின்னு நினச்சிட்டு, அவர் தலைவரை சொல்ல, நான் தான் தலைவர் சொன்னேன், ரஜினி சார் அந்த மாதிரி சொல்லிட்டார். ரஜினி சார் வந்து இது பண்ணி வரணும்னு நினச்சிட்டு நான் போகிறேன். அவர் போனோடனே ரஜினி சார் பேசுகிறாரு. நான் வந்து சரிங்க சார் எந்திரிச்சு வந்துட்டேன். எந்திரிச்சு வந்தப்போ காரில் என்ன பண்ணோம், இன்னும் நம்ம என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணோம், அவர் ஃபுல்லாக பேசுகிறவங்க மண்டே ஆட்டு வந்துட்டோமே, நம்ம வந்து ஏதோ பயங்கரமாக சண்டை போட நினச்சிருந்தோமே. இந்த வாலிக்கு சொல்லுவாங்க பவர், அப்படியே சுக்ரீவன் வாலிக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாலி வந்து எதிர்னார்னு எதிர இருக்கவங்களுடைய பவரில் பாதி வந்து எடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு ஆகர்ஷம் ரஜினிகாந்த் அவர் வந்து மாற்று சிந்தனை கொண்டு ரஜினி சாரை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வந்து அவ்வளோ இருப்பது. சந்திப்புகள் நினைவு சொன்னீங்கன்னா நான் வந்து இன்னும் அது நாள் பூரா சொல்லிட்டே இருப்பேன். நிறைய இன்னமும் சொல்லாத நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது சார். அதே மாதிரி ஸ்பீச் பற்றி சொன்னீங்க சார். முக்கியமாக வந்து எல்லாமே வந்து அவரோட ஸ்பீச் வந்து பயங்கரமான பாப்புலர். அந்த குட்டி கதைன்ற ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே அவர் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்கும்போதே வந்து அவர் ஒரு சொல்கிற அந்த ஸ்பீச் இல்லை ஒரு இந்த குட்டி கதை கேட்கும்போதே வந்து நீங்கள் யோசிச்சிங்களா சார், இன்றைக்கா ஒரு நாள் அவர் வருவேன் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்றது என்னைக்காவது உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தால்? ஏன்னா நீங்கள் வரமாட்டாருங்கிறத கெஸ் பண்ணியிருந்தீங்க சார். ரஜினி சார் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு நான் முதல்லேருந்து நினச்சேன். அவர் வரணுங்கிற சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டான சந்திப்புகள் அப்போ நிறையா நடந்துச்சு. நம்ம வந்து அவர் வந்து 1000 பேர்கிட்ட பேசினார், அதில் 1000ல் ஒருத்தர் நானும் இருந்தேன். அப்போ வந்து அவருக்கு என்னென்ன செய்யலாங்கிறது நான் வந்து துணை நின்றேன். அவர் வந்து நம்ம நிற்கணும், நம்ம நின்னா வெல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருந்தார். இல்லாட்டி நிற்கக்கூடாது, அதெல்லாம் வந்து குழப்பம். என்னுடைய பாயிண்ட் அதுதான். அண்ணன் வந்தாருன்னா ஜெயிக்கணும். அவர் வந்து ஒரு கட்சியாக நிற்கிறதுக்கு அவர் தேவையில்லை. அவர் வந்தாருன்னா அவர் முதலமைச்சர். அங்கே வந்து இல்லை எதிரில் இருக்குன்னு. ஆனால் நான் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது ஒரு வார்த்தையோட என்னுடைய மனசாட்சி பொதுவாக மிக சொல்லலை. எது உண்மையோ அதை மட்டுமே சொன்னேன். இது நடக்கும், இது நடக்காது, இது வரும், இது வராது, இவரை நம்பலாம், இவரை நம்ப முடியாது இப்படின்னு நான் வந்து எல்லாத்த பற்றியும் எனக்கு என்ன லிட்டில் நாலேஜ் இருக்கோ அது பூரா பிளாக் அண்ட் ஒயிட்டாக வச்சு அண்ணன் ரொம்ப பொறுமையாக எல்லாருமே பல சந்தர்ப்பங்கள், இது வந்து ஒரு நாள் ஒரு நைட் இல்லை, வேறு சந்தர்ப்பங்களில் அண்ணன் ஃபுல்லாக அதை வந்து கொஞ்சம் நான் வந்து ஆனால் முழுமையாக என்னுடைய மனசில் வச்சேன். அவர் வரமாட்டார்னு எனக்கு ரொம்ப டே ஒன்லேருந்து எனக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, 2014 டிசம்பர்லேயே வந்து நான் வந்து ஜெயிக்க மாட்டார்னு தெரிஞ்சால் வரமாட்டார்னு அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலே நான் ஆன் ரெக்கார்டே சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் அவர் வரணும்னு முடிவு பண்ணும்போது வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நம்ம இல்லை, வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம இல்லை. அப்போ அண்ணன் சரி வந்துட்டார் வாங்க போயிடும் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. அப்போ தான் ஃபுல்லாக நம்ம வந்து அவருக்கு என்னென்ன தோணுச்சோ தெரிஞ்சது எல்லாமே சொன்னோம். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் அவர் வந்து இல்லை நம்ம வந்து அரசியலுக்கு நம்ம வர்றதில்லை அப்படின்னு முடிவு எடுத்த போது அதை நம்மகிட்ட சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு. நான் சொன்னேன் அதனால் என்னென்ன அது எதிர்பார்த்தது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னாரு. ஏன்னா நான் வருத்தப்பட்டு என்ன செய்ய போகிறேன், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு தனி மனிதர்களுக்கு ஒரு தலையெழுத்து உண்டு, அது மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்கும், அதை நோக்கி நாங்கள் போக வேண்டியதாக வரணும். சரி நமக்கு தலையெழுத்து இது இல்லை, இதுதான் நம்ம அப்படி வேறு எதாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி போக வேண்டியது வரணும். சரி எங்களுக்கு வி டோன்ட் ஹேவ் எனி ஸ்கோப்லனே நம்ம வந்து அப்படி தான் போயாகணுங்கிறது. அவரை வந்து வரமாட்டார், ஏன்னா அவரோட நேச்சருக்கு அது பொருந்தாதுங்கிற எங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து ஒரு கேரக்டர். இன்னும் கமல்ஹாசன் அவர்கள் கூட இந்த அரசியலுக்கு பொருத்தமானவர் இல்லைன்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஏன்னா அவரும் வெளிப்படையாக பேசக்கூடியது. அவர் கொஞ்சம் ரொம்ப நாலேஜபுளாக ரொம்ப பெருசாக பேசுவார், நிறைய விஷயங்களை ரெஃபர் பண்ணி கோட் பண்ணுவாருங்க. அதனால் அது கீழே போய் சேர்றது குழப்பமாக இருக்கும். அதனால் அவர் குழப்பமாக பேசுகிற நம்மளால் சொல்லிடுவான், நம்மளுக்கு புரியாது, அதனால் அவரை சொல்லிடுவான். ஆனால் அவருக்கும் அவருடைய நேச்சருக்கும் இது ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும். நான் அவரோட சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறேன், பேசியிருக்கேன். அது வந்து அதே தான் தலைவருக்கும் சொன்னேன், வந்து இது பெரிய சேலஞ்சு அப்படின்னு. அதுக்கு வேறு ஒரு கேரக்டர் தேவை, அரசியலுக்குங்கிறது வேற ஒரு ஸ்கின் தேவை, வேற ஒரு மைண்ட் செட். அது இவரை மாதிரி வெளிப்படையாக வெள்ளந்தியாக ஒரு நேருக்கு நேராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹீ ஸ்பீக்ஸ் ஃப்ரம் ஹார்ட். அவருக்கு வந்து பிரெயினோட பேச தெரியாது, அவருக்கு வந்து ஹார்ட்டில் தான் பேச தெரியும். அவர் வந்து அதனால தான் நம்ம வந்து எதிராட்கள் ஈர்க்கக்கூடிய பழக்கம். அந்த மாதிரி ஹார்ட்டுக்கெலாம் அங்கே வேலை கிடையாது. இங்கே வந்து பிரெயினுக்கு ட்ரிக்கியாக இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்து அரசியலில் வேலை. அதனால் அவர் வரமாட்டார்னு எனக்கு குட்டி கதைகள் சொன்ன போதோ வந்தபோதோ அந்த மாதிரி வந்து நம்ம ஹைப்பு நம்ம மீடியாவாக எல்லோரும் கொடுத்துட்டே இருப்பாங்களே தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் வரமாட்டாருங்கிற எண்ணம் டே ஒன்லேருந்தே இருந்தது. சார் அகைன் திரும்ப அந்த வரலன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட திரும்ப வந்து சினிமாலேயே வந்து அவர் வந்து எண்டே கிடையாதுன்ற மாதிரி திரும்ப ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பிக்கஸ்ட் ரெக்கார்ட் சினிமாலேயே வந்து கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து உட்காந்தார். எப்படி சார் அந்த மாதிரி ஒரு பாசிபிள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த சினிமாவில் இருக்க ரஜினி சாருடைய பெஸ்ட்டு வந்து எட்டுக்கம்னு நான் சொல்லுவேன். அது வந்து முடிஞ்சு போச்சு இல்லை. நீங்கள் வந்து ஒவ்வொரு படமும் தளபதி வந்து ஒரு ரெக்கார்டு,
அப்புறம் வந்து இன்னொரு படம் அது வந்து பாஷா வந்து ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு படமும் ரெக்கார்டு தான், ஒவ்வொரு படமும் பிரேக் தான். அதனால் வந்து நீங்கள் ஜெயிலர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்ததில் பயங்கரமான ரெக்கார்ட் பிரேக் சொல்லுங்கள். இன்னும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய நடிகர்களோட 25 வயசு மூத்தவர் அவர். கேப் அவருக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் ரஜினி கமல்னு சொல்லிட்டு ஒரு செட்டு சொன்னீங்கன்னா அதுலேயுமே கமலா சாரோட அவர் தான் சீனியர். அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் அடுத்த ஜெயிலர் யாருக்கா நீங்கள் அஜித் விஜய் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவர்களோட 25 வயசு மூத்தவர். 30-40 50 வருஷமாக 75லேருந்து ஃபீல்டில் உட்காந்துருக்கார், 50 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறார். அண்ட் அவருக்கு வந்து ஏர்முகம் மட்டும்தான். அதுதான் சொன்னேன். அது வந்து அவருடைய ஜாதகம், அவர் வந்து வாங்கிட்டு வந்த வாரம், அவருடைய தபஸு, அவருக்கு ஞானிகள் அவருக்கு கொடுத்தது, அவருடைய அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து அப்புறம் ஆப்வியஸாக தமிழ் மக்கள் வந்து அவருடைய ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்த அந்த தமிழ் தேசம். அது வந்து முழுக்க முழுக்க அவர் மேலே ஒரு பெரிய பற்று. அவர் ஆக்சுவலாக ஒரு மேக்னெட், அது அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை. ரஜினி அப்படி நீங்கள் பேரை நீங்கள் வச்சா போதும், அது மற்றதெல்லாம் தே வில் டேக் கேர். அது வந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய, அதாவது நான் நடுவில் ஒரு ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன், எனக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்து இங்கே தலைவர் வச்சு படம் எடுக்குது. அவர்கள் வரைக்கும் அவங்க வந்து தலைவர்னா வேற ஒரு கணக்குங்கிறது இருக்குல்ல. அது வந்து அந்த பழைய படத்தில் உள்ள பாட்டுகள்லாம் எடுத்து போட்டு அவங்க வந்து தலைவரை எப்படி பார்க்க விரும்புகிறாங்க, அதே பழைய கெட்டப் திரும்ப கொண்டு வரேன், அது மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்களா. அது வந்து ஒரு பெரிய ஆகர்ஷம். அது வந்து அவர் சினிமா தான் அவருக்கு வந்து, எனக்கு தெரிஞ்சு அவருடைய கடைசி படம்னு ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த படத்தோட சரி, இந்த கூலின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது இன்னைக்கு தலைவர் இன்னும் அடுத்த படம் கமிட் பண்ணலாம் நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் கடைசி படம் நீங்கள் நினைக்க முடியாது. அது வந்து அவருக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் அவர் நடிப்பார்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு, அதில் வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது. அது எல்லா படமே ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் தான். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம், நாளைக்கு பார்க்குறோம், நாளை கழிச்சு பார்க்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற இதில் வந்து அதுலேயும் வந்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் சார். அது டிஸ்கஸ் பண்ணும்போது எதாவது அடிஷ்னலாக மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி நமக்கு ஏதாவது இருக்காது? நம்ம சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. அதை பார்த்து வியக்கிறதுக்கு தான் இருக்குதுல. அதாவது இவ்வளோ பெரிய உயரம் தொட்டவங்களுக்கு முதல்ல மனசில் திமிர் வரும். அதுதான் வந்து இயல்பில் பார்க்குறோம். நான் யார் தெரியுமில்ல அப்படின்னா டக்குன்னு அப்படி காலை போட்டு உட்கார்றது தான். சினிமாவில் காலை போட்டு உட்கார்றவர் நேரில் வந்து அவ்வளோ ஹம்பிளாக இருப்பார். இது வந்து அந்த ஆன்மீகம் தான் கொடுக்குது, அந்த பக்தி தான் கொடுக்குது. நம்ம பல இடங்களில் நம்முடைய சொற்பொழிவுகளில் பேசுகிற இடங்களில் நம்ம மேடைகள் எல்லாருக்குமே சொல்கிறோம், பக்தி என்ன கொடுக்குன்னா ரஜினி சார் தான் ஒரு நல்ல உதாரணம். அவருக்கு வந்து பக்தி வந்து எளிமையை கொடுத்துருக்கு, ஆன்மீகம் வந்து அவருக்கு எளிமையை கொடுத்துருக்கு. அவர் வந்து ராகவேந்திரா காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்து தயானந்த சரஸ்வதி சாமிலேருந்து எல்லா பெருமக்களும், பாபாலேருந்து எல்லா பெருமக்களையும் அவர் வந்து கும்பிட அவர்களுடைய ஃபிலாசபியில் தியரிகளை பார்க்க அவருக்கு எளிமை அதிகமாக இருக்கு. ஒரு பேட்டியில் டிடி தான் நினைக்கிறேன், அவங்க வந்து கேட்குறாங்க, எப்படி சார் நீங்கள் இவ்வளோ எளிமையாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அர்ச்சனா கேட்குறாங்க, சாரி அர்ச்சனா. அவங்க கேட்குறாங்க, எப்படி சார் நீங்கள் இவ்வளோ எளிமையாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள், அதுக்கு பதில் வந்து ஆமாம், அது வந்து எனக்கு இயல்பானது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். நான் எங்கெங்கே எளிமையாக இருக்கேன்றாரு. நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன், பிஎம்டபிள்யூவில் போகிறேன், பல கோடி சம்பளம் வாங்குகிறேன், நான் எங்கெங்கே எளிமையாக இது யாராலே சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து உங்களை வந்து ஒருத்தர் புகழ்ந்து எப்படிங்க இவ்வளோ அழகாக இருக்காருன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் எங்கெங்கே அழகாக இருக்கிறேன், நான் ஏதோ ஓடிட்டுருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுடைய ஜெராக்ஸுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லாமல், நான் பிஎம்டபிள்யூவில் போகிறேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன், கோடியில் சம்பளம் வாங்குகிறேன், என்னைய போய் எளிமைன்றீங்கன்னா இந்த நேர்மை எங்கேருந்து வருன்றீங்க? அது ஆன்மீகத்தால் மட்டும்தான் வந்துச்சு. அவருடைய குருமார்களை வந்து அவருக்கு ரொம்ப சரியாக வழி நடத்துகிறாங்க. அது வந்து 80கள் 90லேருந்து ஆரம்பிச்சது. அவருக்கு வந்து பெரிய குழப்பம் இருந்து என்ன ஏது பக்கம் போய் இந்த புகழ் வெளிச்சம் அவர் அழகாக சொல்கிறார்ல, நான் எதிர்பார்த்து சென்னையில் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட், ஒரு ஸ்கூட்டர், அவ்வளோதான் என்னோடய லைஃப் அங்கே முடிஞ்சு வச்சு. நான் அதோடு முடிஞ்சு, அது வந்துச்சு, நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பெருமாள் வந்து எங்கேயோ கொண்டு போய் அள்ளி கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிற ஒரு தேப்பு வரும்போது அவர் வந்து தன்னை தேடுறார். யாரா நீ, என்னடா நீ என்ன பண்ணாலும் வந்து பெரிய ஹிட்டாக, நீ சொன்னால் டைலாக் ஆகுது, நீ வந்து நடித்தா ஹிட் ஆகுது, என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை தேடுறார். இது வந்து ஒரு பெரிய ஒரு உலகத்தில் பல 100 கோடி பேருக்கு சாத்தியப்படாத விஷயம். அவர்கள் எல்லாமே போகும்போது வந்து இப்போ அதானிமாக இருந்துட்டு அம்பானிமாக இருந்துட்டு அவர்கள் மேலும் பணத்தை நோக்கி போவாங்களா, இந்த ஆன்மீக பாதையை நோக்கி போவாங்களாங்கிறது ஒரு ரொம்ப ரேரான விஷயம். நம்ம வந்து அய்யனாடர் ஜானகிமால் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து ஞானத்தை தேடி போயிருக்கிறாரு. நம்ம இவர் அனந்தகிருஷ்ணன் மலேசியா அவருடைய சன் வந்து அவர் ஞானத்தை தேடி புத்திஸ்ட் மங்க வேண்டும். அது மாதிரி பெரிய படம் இருந்துச்சுன்னா அங்கேருந்து தாண்டி போகிறது வந்து ரொம்ப ரேராக வாய்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயம் வந்து தலைவருக்கு வச்சிருக்கு. அதனால தான் அவரால் வந்து இமயமலைக்கு போகும்போது சைடில் ரோட்டில் வந்து ஒரு பாலத்து நடுவில் ஒரு துண்டை விரிச்சு போட்டு கையை வச்சு போட்டு படுக்க முடியுது. அது நமக்கு முடியாதுல்ல. நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. நமக்கு ஒரு ஃபேன் வேணும், ஒரு ஏசி வேணும், சாயந்தர பொழுதாக இருக்கணும், ஒரு மரநிழலாவது இருக்கணும். நம்ம அப்படி படுக்கணும். ஏன்னா கல் குத்துதும் ஒரு தலைவர் படக்குன்னு படுத்துருக்காருன்னா அது வந்து வேற ஒரு கணக்கு தான். அதில் வந்து ஆன்மீகம் தான் அதை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து போகிற இடங்களில் பூரா அவர் விட்டு கொடுக்காம அதை சொல்கிறார். கமல் சார் வந்து கடவுள் மறுப்பாளர். அப்போ வந்து அவர் சிங்கப்பூர்லேயே மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன், அது ஆன் ஏர்லேயே வருது. கமல் சாரும் ரஜினி சாரும் பேசுகிறாங்க. அப்போ வந்து
கமல் சார்கிட்ட வந்து அவர் கடலும் பொறுப்பாங்கன்னா ரஜினி சார் கெஞ்சுவார், நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து இமயமலைக்கு வாங்க, அங்கே போறீங்களா என்ன இருக்குன்னு கேள்விப்பார். அது வந்து இமயமலைக்கு போறீங்களா அங்கே என்ன இருக்குன்னு கேள்விப்பார். அப்புறம் பதில் சொல்வார், சொல்லிட்டு இருந்து நீங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து பாருங்கள். இதுதான் அந்த ஆன்மீகம். அதாவது திணிக்காமல் வெறுக்காமல் உங்களையும் உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி. வாங்க வந்து பண்ணி வாங்க, அதை யூ டேஸ்ட் இட், அப்புறம் தென் யூ வில் ரியலைஸ் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான தன்மை வந்து அவர்கிட்ட இருக்குது. தென் சன் டிவியில் வந்து பாலச்சந்தர் சாருக்கும் அவருக்குமான அந்த கான்வர்சேஷன், அது வந்து இயக்குனர்கள் நிகழ்ச்சி நினைக்கிறேன், இயக்குனர்கள் சங்கத்துக்கு ஃபண்டு பண்ண நிகழ்ச்சி. அது வந்து அந்த குரு முன்னாடி இந்த சிஷ்யன் எப்படி உட்கார்ந்துருப்பாருன்னு அது பார்க்கணும். என்னுடைய பொண்ணு வந்து கேள்வி பண்ணாங்க, இந்த மாதிரி சாணக்கிய ஆண்டு விழாவில் நான் உட்கார்ந்துருந்தது வந்து தலைவர் முன்னாடி நான் உட்கார்ந்தது வந்து அந்த பேட்டியில் வந்து பாலச்சந்தர் சார் முன்னாடி தலைவர் உட்கார்ந்த மாதிரி அப்படின்னா, அப்படியே வந்து அவ்வளோ எளிமையாக சூப்பர் ஸ்டார் அவர். அது எந்திரன் ஹிட்டு வர அப்புறம், எந்திரன் ஹிட்டுக்கு பிறகு அது ஒரு மெகா ஹிட், ஒரு மெகா ஹிட்டுக்கு பிறகு நம்ம வந்து அப்படின்னு போயிட்டு எனக்கு பயமாக இருக்குன்றார். எந்திரன் கொடுத்துட்டே இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா எனக்கு பயமாக இருக்குன்ற இந்த மாதிரி எளிமை. சீரட் விட்டுட்டியா அப்படின்னா குறைச்சிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து பயந்து அவர் பொய் சொல்ல முடியாது. நம்ம வந்து தலைவர் அவர் குருநாதர் அந்த எக்ஸ்டெம்பராக ஒன்றுன்னு சொல்கிறாரு. அது மாதிரி வந்து தலையை சொரிஞ்சிட்டு அவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு மனிதர் வந்து பார்க்குறது அபூர்வம். அது வந்து ஆன்மீகம் தான் நான் அவருக்கு கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட ட்ரால் பண்ணுறது வேறு யாருக்கும் வந்து யாருக்குமே சாத்தியப்படாது. எப்படி அவருக்கு அவ்வளோ புகழ் சாத்தியப்பட்டுச்சோ அவ்வளோ தூரம் அந்த ட்ராலும் அவருக்கு வந்து தான் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து அதை ரெண்டையுமே வந்து அண்டளந்த செந்தாமரை போல் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துடும், ஓகே ஆல் ஃபைன் அப்படின்ட்டு போகக்கூடிய தன்மை வந்து அவருக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை அவர் படிக்கலை கேட்கலை அனுபவிச்சிருக்கிறார் நினைக்கிறேன். அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு நான் பார்க்குறேன். சார் நிறைய மென்ஷன் பண்ணிங்க சார் கமல் சாரை பற்றியெல்லாம். வந்து ஒரு காம்போ இருந்திருக்கு சார், ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து ஒரு சூப்பர் காம்போ இருந்திருக்கு. ரஜினி சார் சத்யராஜ் சாரும் ஒரு நல்ல ஒரு காம்போ இருந்திருக்கு. இது ரெண்டு வந்து இப்போ கூலியில் சத்யராஜ் சார் நடிக்கிறார். திரும்ப வந்து நீங்கள் ரஜினி சார் கமல் சார் அந்த அந்த ஒரு காம்பினேஷன் வரணும்னு என்னைக்காவது ஆசை ஒரு சினிமா இதுவாக நீங்கள் எதிர்பார்த்து? ரொம்ப முன்னாடி எதிர்பார்த்ததுங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அது வந்து தாங்கிறதுக்கு முதல்ல சக்தி வேணும். இப்போ ரஜினி சாரையும் விஜய் சாரையும் கமல் சாரையும் வச்சு படம் பண்ணுறதுக்கே நிறைய ஆள் இல்லை. அது அவ்வளோ பெரிய பட்ஜெட். அஜித் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னா இந்த 4-5 பேரை வச்சு டாப்பில் இருக்கவங்கள வச்சு படம் பண்ணணும்னா வந்து அது வந்து 400-500 கோடி ரூபா இருக்கணும். அப்போ 400 இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஜித் சார்லேருந்து விஜய் சார்லேருந்து ரஜினி சார் கமல் சார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ரொடியூசர்ஸ்குள்ளே தான் திரும்ப பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவருக்கு போனார், அவர் வந்து லைக்கா இருக்கட்டும், சன் ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து 4-5 தான். ஏன்னா அந்த பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கே வந்து பெரிய ஒரு அப்போ இன்னும் 2 பேரையும் வச்சுருந்தேன். அப்புறம் நீங்கள் டேரக்டரும் அந்தளவுக்கு வெயிட்டாக தேடணும். அதை வந்து என்னால் இப்போ வந்து சங்கர் சாரும் முனியத்தன சார் கூட அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியாது எனக்கு. அந்த மாதிரி வந்து இட் இஸ் டஃப் டு ஹேண்டில். பாலச்சந்தர் சார்ட்டே அது மாதிரி பலமுறைக்கு முடியாது. 2 பேருமே அவங்க சிஷியங்க தான். வான்னு சொன்னால் வந்துட போகிறாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அவர்கிட்டே பலமுறை வைக்கப்பட்டது. அப்போ அவரே சொன்னார், இல்லைப்பா தே ஆர் டூ ஹை டு ஹேண்டில், அது வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னார். அது மாதிரி அவங்களுடைய உயரம் வந்து வேறு ஆகிப்போச்சு. 2 தனி யூனிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்புறம் 2 ஒரு யூனிவர்ஸாக மாறணும், 2 செப்பரேட் யூனிவர்ஸாக மாறிடுச்சு. அது வந்து அதனால் வந்து சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அவங்க நினச்சா அரை நிமிஷத்தில் சாத்தியமாக. அவங்க 2 பேர் விரும்புனாங்கன்னா அது 10 நிமிஷம் மேட்ரு, அதில் வந்து பிரச்சனை இல்லை. பட் அவங்க 2 பேருக்குமே தெரியும் அது டூ ஹை, அதில் பாலிடிக்ஸ் வரும், பிரச்சனை வரும், நிறைய தேவையில்லாத சேலஞ்சஸ் வரும், எதிர்பார்ப்புகள் அதிகமாகும், படம் வந்து 110% ஹிட் ஆகணும், அதில் எதுவும் குறைய நிறைய சேலஞ்சஸ்னால் எதுக்கு அவ்வளோ பெருசு, நம்ம வந்து சேஃபாக ஸ்மூத்தாக ஒன்று போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இந்த ஐடியா கொடுத்ததே கமல் சார் தாங்கிற ஹானஸ்டி வந்து ரஜினி சார்ட்ட இருக்குது. அது வந்து நானும் கமலும் படம் பண்ணுறோம். அது வந்து கமல் வந்து ஹீரோ, நான் வில்லன், நான் வந்து ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நான் கேரக்டர் ரோலாக பண்ணுறேன். கமல் சார் வந்து ஹீரோவாக பண்ணிட்டே வராரு. நிறைய படம் போது அப்புறம் வந்து சிங்கப்பூரில் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதே சிங்கப்பூரில் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது கமல் தான் வந்து இனிமேல் நம்ம படம் பண்ண வேண்டாம், நம்ம 2 சேர்ந்து பண்ண வேண்டாம், எல்லாம் தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்மளால் வந்து ப்ரொடியூசர்களுக்கும் ஸ்டோரி டெவலப்புக்கும் தான் நல்லா இருக்கும், நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து முக்கியமாக, அப்போ நம்ம தனித்தனியாக பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா கொடுத்தது கமல், அதில் ஆக்சுவலாக பெனிஃபிட் அடைஞ்சது ரஜினி. ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு கமல் சார் கூட செகண்ட் ஃபீல்ட் வாசிக்கக்கூடிய இடத்துல இருந்தார். தலைவர் வந்து அவருக்கு வந்து அவர் மெயின் ரோல் இருப்பார், இவர் வந்து இருப்பார். ஆமாம், அவர் 60, இவர் 40, இவர் 51, இவர் 49 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறையா ஈக்குவலாக கொடுத்தா கூட 51-49 தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து கமல் சார் வந்து பெருந்தன்மையாக இல்லை, நம்ம தனியாக பண்ணால் தான் உங்களுக்கும் குரோத் எனக்கும் குரோத்துங்கிற ஒரு கால்குலேட்டிவான விஷயத்தை எடுக்கிறார். அதை தலைவரும் ஏற்றுக்கிறார். பண்ணது பிறகு இவர் சூப்பர் ஸ்டாராக மாறிடுறார். இவர் வந்து எங்கேயோ போயிறார், சூப்பர் டூப்பர் இட்டு போயிறார், எங்கேயோ போயிடுறார். அப்போ அந்த இடத்துக்கு போன பிறகு கூட அதே நேர்மையோட எளிமையோட இந்த ஐடியா கொடுத்ததே கமல் தான் அப்படின்னா. ஸோ நம்ம 2 சேர்ந்து பண்ணதெல்லாம் போதும், தனித்தனியாக பண்ணுவோம், அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது, இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லது, உனக்கு நல்லது, எனக்கு நல்லதுன்னு கமல் தான் சொன்னார் அப்படின்னு அந்த சிங்கப்பூர் மண்ணில் பதிவு பண்ணுறாரு. அந்த அளவுக்கு நேர்மையும் அதுவும் வந்து சாத்தியமாக இருக்குது. அதனால் வந்து அவங்க 2 பேரும் திரும்ப சேருவாங்களாங்கிறது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்கள் நினைச்சா அரை மணி நேரம் வேலை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காம்போ சார், ரஜினி சார் கமல் சார் காம்போவா இல்லை ரஜினி சார் சத்யராஜ் சார்? ரஜினி சார்
ப்ளஸ் அவ்வளோதான். அது எல்லா காம்பவும் எனக்கு வந்து அது வந்து நீங்கள் அம்பிகாலேருந்து, ராதாலேருந்து, கமல்லேருந்து, கவுண்டமணிலேருந்து நீங்கள் யாருனாலும் பக்கத்தில் வச்சுங்க, வடிவேல்லேருந்து, அது வந்து மாப்பு வச்சுட்டு ஆப்புங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ரஜினி சார் ப்ளஸ். அது யாராக இருந்தாலும் சரி, அது வந்து குஷ்புவாக இருந்தாலும் சரி, ராதா அம்பிகாவாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, எதிர இந்த பக்கம் யாருங்கிறது இந்த பேர் வந்து உங்களுக்கு காம்போனா வந்து கமலா இவங்களே தலைவர் பக்கத்தில் ஃப்ரேமாக அது வந்து யாராக இருந்தாலும் பியூட்டிஃபுல் தான். அது வந்து அந்த அளவுக்கு எனக்கு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொன்ன அந்த சத்யராஜ் காலமாக இருக்கட்டும், சொன்ன ரஜினி கமல் காலமாக இருக்கட்டும், அங்கேருந்து அவர் வந்து பரட்டையிலேயே கவுண்டமணியோடு அங்கே நின்றுப்பார். பிற்காலங்களில் கவுண்டமணி சாரோட சேர்ந்து பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வடிவேலு மாதிரி அடுத்த தலைமுறை நடிகர்களோட பண்ணதாக இருக்கட்டும், அண்டு தானாகவே அந்த பாம்புகள் மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணக்கூடிய அந்த ஃபன்னாக இருக்கட்டும், தன்னைத்தானே வந்து காமெடி பண்ண நான் ஏதோ ஓடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதில் வந்து அது தலைவர் அமேசிங். அவர் கூட எல்லா காம்போவும் பியூட்டிஃபுல்லான சுமாரான காம்போ ஒன்று தேரலன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை சார். பஸ் கண்டக்டர் அப்படிங்கிறதுலேருந்து பிராண்ட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஜேர்னியை பற்றி உங்ககிட்ட அது எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சார்? அப்படிலாம் பண்ணதில்லை. நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப பேட்டி கேட்டே இருந்திருக்கிறேன். நமக்கு வந்து பொழப்பு தானே, அதனால் வந்து பேட்டிப்பேன். தந்தியுடைய தினத்தந்தி பேப்பரோட 75வது ஆண்டு விழா நமக்கு வந்து நடந்தது. அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார், சூப்பர் ஸ்டார் வந்திருந்தாங்க, எல்லா பெருமக்களும் வந்திருந்தாங்க. அப்போ அந்த சினிமா பிரபலங்கள் உட்பட விஐபிகளை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் நியமிக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா மக்கள் கூட்டம் வேறு நிறையா இருக்கிறனால அவங்கெல்லாம் போன பிறகு இவங்களை அனுப்பிவிடணும் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து அங்கே உள்ள நம்ம சிவகுமார் அண்ணன், சரத்குமார் அண்ணன், அந்த மாதிரி ரஜினி சார், இந்த மாதிரி எல்லா பிரபலங்களும் அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து நான் உள்ளே வந்தோடனே சிவகுமார் சார் வந்து என்னை கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டார் பின்னாடி. முறுக்கிட்டு, ரஜினி இவனுக்கு மட்டும் பேட்டியே கொடுத்துறாத அப்படின்னாரு. என்ன பொழப்படம் பண்ணி போட்டாங்க. இல்லை அவன் காலி பண்ணி விட்டுவான். தலைவர் என்ன சொன்னார், என் வாழ்க்கையில் நான் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சோழி முடிவு வச்சாலும் வந்து தலைவர் பேட்டி பண்ணுவோம் தலைவர் அப்படின்னு. அப்புறம் எனக்கு இன்னொரு ஆசை வந்து அவர்கிட்ட ஒன்று நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறேன். அவர் வந்து வழக்கம்போல ஏன்ட்ட மறுக்கிறதுக்கு அவர் சங்கடம் இருக்கலாம், அதனால் வந்து சரி அப்படின்னு நம்ம பையன் அப்படின்னு யோசிப்பார். அது நான் விட்டு நான் வந்து என்னென்னா அவர்கிட்ட வந்து ஒரு டெவில் சர்டிஃபிகேட் இன்டர்வியூ பண்ணுறதா இல்லாமல் அவருடைய லைஃப்பை வந்து இப்போ வந்து நம்ம உரையாடல் பண்ணுறோம். அந்த மாதிரி அவருடைய லைஃப்பை வந்து நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான். அது வந்து ஒரு அந்த படத்துடைய வெற்றி விழாவில் சொல்கிறார்ல, நான் வந்து இந்த துரியோதனா கேரக்டரை நான் பண்ணேன், அப்போ அந்த துரியோதனா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ அந்த மொமெண்டங்களை எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணணுன்னு பார்க்குறேன். அது வந்து ரைட் ஃப்ரம் அவருடைய கண்டக்டர் பீரியட்லேருந்து இன்றைக்கு வரைக்குமான விஷயங்கள், அவருடைய பர்சனல் லைஃபு, அவர் கடந்து வந்த தலைவர்கள். லீ குவான் யூடைய பையன் வந்து சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வந்து லார்ஜில் இவரோட ரூம் வந்து பார்க்குறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி வீட்டில் வந்து பார்க்குறாரு, ஜெயலலிதா கருணாநிதி பக்கத்தில் உட்கார. இப்படி வந்து அதாவது ஏன் சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, ஸ்டார்களுடைய ஸ்டாராக இருக்கிறாள். வந்து நம்ம சொன்ன எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார். ஜெயலலிதா எப்பேற்பட்ட தலைவி, கருணாநிதிக்கு என்ன பவர் அங்கே, எவ்வளோ வந்து லீ குவான் யூவோட பையனுக்கு என்ன கேட்கணும், நீங்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேட்க வேண்டாம், அவ்வளோ பெரிய ஸ்டார் எல்லாம் வீடு தேடி வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்குறேன். அது வந்து நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ரஜினியோடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு புத்தகம் இருக்கும், நான் ஒரு வீடியோ எப்படி இருக்கும்னு பார்க்குறேன். ரஜினியோடைய வாழ்க்கை என்னப்பா அப்படின்னா அந்த ஒரு வீடியோவாக போட்டால் அப்படின்னா அந்த ஒரு கான்வர்சேஷனாக கொண்டு வந்து பார்க்குறேன். ஒரு தப்பான கேள்வி கேட்க மாட்டேன், டெவில் சர்டிஃபிகேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அண்ணன் வழக்கம் போல் பார்க்கலாம் அப்படின்றாரு. சாத்தியமாகுமா சார்? அதே மாதிரி நிறைய மக்களோட ஒரு கருத்தும் இவருக்கு வந்து ஒரு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இவர் இன்னும் வந்து வருவார், அப்படி இல்லைனா வந்து அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்குமே ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அது கம்மா தான், எப்போ வேணாலும் அது வந்து திரும்ப ரஜினி சார் வந்து ஓட்டு அரசியலுக்கு திரும்ப வருவார்னு நான் நினைக்கலைங்க. நான் வந்து ஏற்கனவே நான் நினைக்கல, இப்போ இனிமே வந்து அதற்கான வாய்ப்பு வந்து முற்றிலும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்திருந்தால் தி பெஸ்ட் எவர் கவர்மெண்ட்டை தமிழ்நாடு பார்த்துருக்கோம். அதை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வந்து மக்களுடைய பல்ஸு தெரியும், ஹானஸ்டி அவர்கிட்ட இருக்குது, சிம்பிளிசிட்டி இருக்குது. அவர் காமராஜர் உட்பட பெருந்தலைவர்கள் கொண்ட ஒரு காம்போவாக இருந்திருப்பார். அவர்கிட்ட வந்து ட்ரிக்கு தான் இல்லையே தவிர இன்றைக்கி வந்து ஓட்டரசியலில் வாங்குறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு டாக்டிக்ஸ் தேவைப்படுது, தந்திரம் தேவைப்படுது. அது அவர்கிட்ட கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருப்பார். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் தப்பாக பேசுகிறீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவர் வழியை போயிடுவார். உங்களை யார் அசோக் சூர்யா வெளியே தரும் அப்படி சொல்ல மாட்டார். அவர் நமக்கு கூட அவங்க நம்ம போயிடுவார். இந்த ஒதுங்குகிற தன்மை நமக்கு இருக்கிற அந்த சாமானிய மனிதனுடைய புத்தி, ஒரு காமன் மேனுடைய புத்தி, இது ஒன்று தான் அவருக்கு வந்து அரசியலில் அவர் வரவிடாமல் பெருசாக தருது. மற்றபடி ஒருவேளை நேராக அந்த ஹாட் சீட்டில் அவர் உட்கார்ந்துருந்தாருன்னா வி மைட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எவர் கவர்மெண்ட். ஏன்னா அவர் எவ்வளோ நல்ல மனிதர்னு தெரியும், அவருக்கு எவ்வளோ தொலைநோக்கு பார்வை இருக்குன்னு தெரியும். அவருக்கு வந்து ரொம்ப முன்னாடி யூ ஓன்ட் பிலீவ், அவருக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் வேணும் அப்படின்னு குமுதத்திலே ஆனந்தவனிலே ஒரு பேட்டி, நான் சொல்கிறது 80களில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, மகாத்மா காந்தியோடைய நேர்மையும் சஞ்சய் காந்தியோடைய அக்ரெசிவ்னஸும் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு தலைவர் வேணும்னு சொல்கிறார். அப்போ என்ன மாதிரியான ஹானஸ்டியில் நீங்கள் காந்தியாக இருக்கணும், மகாத்மா காந்தியாக இருக்கணும்.
அதே சமயம் அக்ரெஷன் கட்ட கட்ட கட்டன்னு அடுத்த வேலையை பார்க்கல நீங்கள் வந்து சஞ்சய் காந்தியாக இருக்கணும். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்த காம்போ தான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு. அண்ட் பப்ளிக்கோட பல்ஸ் அவருக்கு நல்லா தெரியும் தான் இந்த வயசுலேயும் அவர் கொடுக்குற ஹிட்டுக்கான அடையாளம். அவருக்கு பப்ளிக் மூடு தெரியுமான்னு அவரை விட வேறு பெட்டராக யாருக்கும் தெரியாது நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எரா தமிழ்நாடு மிஸ் பண்ணிடுச்சு, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவர் திரும்ப வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்கிறதா நான் அறியலை சார். அதே மாதிரி தமிழக மக்கள் நான் வந்து பெருமைப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி நீங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா சார்? இந்த மாதிரியான இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தமிழக மக்களுக்கு பெருமைப்படுறது தானே. அவர் வந்து உலகத்தில் எந்த அவார்டு வாங்கினாலும் எங்கே போனாலும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களை தானே சொல்கிறார். அதில் வந்து அவர் கொண்டு குழப்பம் இல்லை. யார் அவர் வந்து மராட்டி ஆர்ஜின்னு சொல்கிறாங்க, கன்னடாவில் வளர்ந்தவர்னு சொல்கிறாங்க, வந்து தமிழ்நாட்டில் வந்து அவருடைய வாழ்க்கையை அங்கே தான் எங்கேயா இருந்திருக்கு. ஸோ ஒரு 3 மாநில தொடர்பு ஒன்று கொண்டு வந்தாலும் அவர் வந்து எங்கே இருக்கிறார், அவருடைய வீடு என்ன, அவருடைய அட்ரஸ் என்ன, அவர் யார் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார், அவர் யார் தனக்கு வாழ்க்கை கொடுத்ததா சொல்கிறார். என்னுடைய ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுக்குறங்கிற பாட்டு வரியை மாற்றலாமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமில்ல, அவர் தானே ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அவர் தான் ரஜினி சார் வந்து முதல்ல ப்ரொடியூசரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் தானே ஃபிக்ஸ் பண்ணுறார். இந்த பாட்டெல்லாம் மாற்றுப்பா, அதெல்லாம் 1 பவுன் எங்கே நான் கஷ்டப்பட்டு நடிக்கிறேன்னு சொல்லாமா இல்லையா? ஆமாம் அது சரி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல. அப்போ வந்து இந்த தமிழ் மக்கள் மேலே அவர் உயிரே வச்சுருக்கிறார். அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமே இதுதான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரஜினி போன்ற ஒரு மாபெரும் ஒரு என்டர்டெய்னர்கள், ஒரு பெரிய நடிகர்கள் வந்து இந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணக்கூடிய இல்லைன்னா தமிழ்நாடு வன்முறை காடாக மாதிரி இருக்கும், நக்சல் இது பக்கம் போயிருக்கும். இது வந்து சம்மந்தமில்லாமல் ஒன்று இருக்கும். இப்போ யாரோ பார்க்குறவங்க பாண்டி அடிக்கிற ஜால்ராக்கு ஒரு அளவே இல்லைப்பான்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு போர்ஷன் வந்து எவ்வளோ முக்கியமானது ஒரு காமன் மேன் லைஃப்லங்கிறது வந்து அதை ஃபிலாசபர்ஸால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், சாமானியமாக புரிஞ்சிக்க முடியாது. அவர் இந்த தமிழகத்துக்கு செய்திருக்கக்கூடிய அந்த என்கேஜிங் இருக்குல்ல, அவங்கள வந்து ஜப்பான் வரைக்கும் எல்லோரும் வந்து ஓஹோன்னு வந்து நிற்கிறாங்கல்ல, அத்தனை பேர் வந்து நிற்கக்கூடியது வந்து அவ்வளோ பீப்புள் அவ்வளோ என்கேஜ் பண்ணுற மூலமாக தான் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே அங்கே தியேட்டரில் வடிகாலாக போயிடுது. அப்படி தியேட்டரில் ஒரு வடிகால் தலைவர் கொடுக்கல அப்படின்னா அது வந்து இறுகி படிஞ்சு வெடிக்கும். அது அரசாங்கங்களுக்கே ஆபத்தாக முடிக்கும். இவரை போன்ற நடிகர்களுக்கு வந்து ஏன் மத்திய அரசு வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மபூஷன், தாதா சாஹேப் கொடுத்துக்கிட்டே இருக்குது? இவர்கள் செய்யக்கூடிய மறைமுகமான சமூக சேவை அவர்களுக்கு தெரியும். ஸோ தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செய்வார்னு செஞ்சுக்கிட்டு இருக்கதே சேவை தான் நான் நினைப்பேன். எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை சார். அதே மாதிரி ஒரு ட்ராவல் இருந்துகிட்டே இருக்குது சார். இப்போ அந்த ட்ராவல் இன்னமும் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது வந்து சினிமா, அதுக்கப்புறம் வந்து இப்போது அரசியல் அவர் இல்லை அப்படிங்கிறது ஆகிடுச்சு. பயோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி வரை இப்போது சொல்லிட்டு இருக்காங்க, வந்து கூலி படத்துக்கு அப்புறம் வந்து பயோகிராஃபி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணால் நான் கன்வின்ஸ் ஆகிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவரை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணுவீங்க சார்? நான் ரொம்ப அற்ப புத்தி உள்ளவங்க, எனக்கு ஒரு பேட்டி கொடுங்கன்னு கேட்பேன், வேறு எந்த கன்வின்ஸ் பண்ண மாட்டேன். திரும்ப அரசியலுக்கு வாங்க, இவங்களுக்கு எதிராக வாய்ஸ் கொடுங்க, இந்த கட்சியில் சேருங்க, அந்த பிஸ்னஸ்லாம் நம்ம தலைவரை வழி நடத்துகிற இடத்துல இல்லை. நான் வந்து ஒரு ஏழை ஏதலன் ஒரு தலைவருடைய சாதாரணமான ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஃபேன். தலைவா எனக்கு ஒரு பேட்டி கொடு தலைவான்னு கேட்பேன், அவ்வளோதான். எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பு. அந்த பேட்டியுமே என்னுடைய ஆசைக்கானதா இல்லை அப்படின்னு நான் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு புத்தகம் போல் ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதுவே எனக்கு போதும். எனக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் வேறு எதுவும் கிடையாது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அவர்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி, அட்லீஸ்ட் ஒரு கேள்வி அதை பப்ளிக்காக கேட்கணும் அப்படின்ற வாய்ப்பு கிடைச்சா என்ன கேள்வி கேட்பீங்க? எனக்கு கேள்வியே இல்லையே. நான் வந்து எனக்கு வேண்டுகோள் வேணால் நிறையா இருக்கலாம். நான் அவர்கிட்ட சரி சார், வேண்டுகோள் எனக்கு பேட்டி கொடுங்க, நான் தான் சொன்னேன். அது எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து நம்ம அங்கே கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து என்னுடைய கேள்விகள் எல்லாமே அந்த வியப்புக்குரியதாக. இளையராஜா சாரோட நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், நம்ம ஜெயா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து என்ன பாட்டு அப்படின்னு கேட்குற இடத்துல நம்ம இருக்கும், நம்ம ஞானம் சூன்யம், நம்ம வந்து எப்படிங்க இது அப்படின்னு தான் கேட்குறோம். என்னங்க எப்படிங்க இவ்வளோ டியூன் போடுறீங்க, இவ்வளோ டியூன். அது உதயகுமார் அண்ணன் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஏங்க முத்துமணி மாலை அப்படின்ட்டார், போட்டுங்க பாஸ் வச்சார். நோ மியூசிக், நோ வாய்ஸ், நத்திங், பாஸ் வச்சுட்டார். சரி, மியூசிக்கு வந்து நம்ம பிக்சரைஸ் பண்ணிடலாம், பாஸுக்கு எப்படிங்க பிக்சரைஸ் பண்ணுறது? அண்ணன் ஆஃப் பண்ணிட்டார், ஒரு 2 செகண்ட் வந்து ஆஃப் பண்ண என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வந்து இந்த அந்த நுவான்சஸ் வந்து கலக்கிட்டே போகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதர் ரஜினி. வந்து ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு இதுலேயும் அவருடைய கேரக்டர்லையும் அப்படி பண்ணுறது. அவர்கிட்ட வந்து நீங்கள் என்னங்க செஞ்சீங்கன்னு எப்படிண்ணே அப்படின்னு எப்படிண்ணே அப்படின்னு தான் கேட்க முடியுமே தவிர வேறு எனக்கு எந்த கேள்வியும் இல்லை. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் வந்து உங்கள் டைம் கொடுத்தது நன்றி சார். எங்கள் தலைவருடைய பற்றின ஒரு நிகழ்வை பகிர்ந்துக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு ஒரு ஹாப்பினஸ் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார்.